performance by Aaron Sherin. Get ready, okay? ஜோனத்தனோட தம்பி இருந்தாரா. அந்த தம்பி வீட்டுக்கு பின்னாடி இருந்த தோட்டத்துல விளையாடிட்டு இருந்தாரா. வீட்டுல அவங்க அப்பா ஜோனத்தன் அப்படி அசையாம இருந்து சொன்னாங்க. ஏன் அப்பாவே கேட்காம அசையாம இருந்தா. அப்போ கழிச்சு அவங்க அப்பா தூக்கிட்டு ஓடி வீட்டுக்குள்ள போய் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீ விளையாடிட்டு இருந்த மரத்துக்கு மேல ஒரு பாம்பு இருந்து அது லேசா நீ அசைஞ்சதுன்னா உன் மேல விழுந்திருக்கும். அதனாலதான் நான் அசையாம சொன்னேன். நம்மளும் இந்த அம்மா அப்பா சொல்றதை கேட்டாதான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். கீழ்படியாத பிள்ளைங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? நான் பாடி காட்டுறேன். கீழ்படியா பிள்ளை இன்றைக்கெல்லாம் வந்தி சரி 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 சரி. கீழ்படியா பிள்ளை இன்றைக்கெல்லாம் வந்தி சரி 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 சரி. அவதாரி வரை ஒன்றுத்திலே ஸ்டாரிங் போலக்கா போச்சு. அவதாரி வரை ஒன்றுத்திலே ஸ்டாரிங் போலக்கா போச்சு. ஸ்டாரிங் இல்லை வந்தியும் சொல் கேட்கவில்லை. ஸ்டாரிங் இல்லை வந்தியும் சொல் கேட்கவில்லை. சரி 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 சரி. கீழ்படியா பிள்ளை இன்றைக்கெல்லாம் வந்து சரி 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 சரி. Super, Jaylan. Praise the Lord. Today I'm going to be saying the 10 commandments. You shall have no other God before me. You shall not make idols and worship image. You shall not take the name of the Lord in vain. Remember the Sabbath day to keep it holy. Honor your father and your mother. You shall not murder. You shall not commit adultery. You shall not lie. You shall not be a false witness against your neighbor. You shall not commit anything that belongs to your neighbor. Praise the Lord. Super good performance by
Nice, wonderful song by sisters. Thank you very much. Then Manoah and his wife. Praise the Lord. Hey, brothers and sisters, one small story from the Bible. Manoah and his wife were God's very people, but they had no children. They prayed to God. One day, the angel appeared saying to the son, "You should not drink wine or beer. Do not eat any funky food. Dedicate yourself as a Nazarene." Nebuchadnezzar said he will rescue Israel from the hand of the Philistines. The child was born. They named him Samson. He grew into discipline as told by the angel. God listened. God's power began to strengthen him. As the Philistines were ruling over Israel, he wanted to take revenge on them. Once when the country was ripe for harvest, Samson went there and caught 300 foxes. He tied the tails of 2 foxes together and put a torch of a cloth and oil in the knot. He lighted the torch and said to the cornfield, "All your harvest fields were destroyed by a fire." God is our strength. He helps us our weakness. If we obey God, God will give us victory over our enemy. Thank you. super nice story by Daniel. Now sister's kid. After that, brother. ஹலோ என்னங்க நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஜெனரல் செக்அப் பண்ணி வந்திருக்கேங்க. வீட்டுல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதை மட்டும் கழுவி போட்டுருங்க. அப்புறமா எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே சமையலையும் பண்ணி வச்சிருங்க, சரியா? ஓகே, பாய். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க 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 உட்காருங்க. ஓகே. உங்களுக்கு என்ன பிரச்சனை மேம்? எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜெனரல் செக்அப். ஓ, ஜெனரல் செக்அப் வேண்டி வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. டாக்டர் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அப்புறம் உங்க பேர் என்னமா? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. அப்புறம் வயசு கண்டிப்பா சொல்லணுமா? வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சரி, ஒரு 30 போட்டுக்கோங்க. அப்புறமா எந்த ஊரு? கன்னியாகுமரி. ஓகே ஓகே. கன்னியாகுமரியில இருந்து வந்துட்டு ஏதோ இங்கிலாந்துல இருந்து வந்த மாதிரி ஒரு சீன் வேற. ஏதோ சொன்னீங்களா நீங்க? சரி சரி, வெயிட் பண்ணுங்க, டாக்டர் இப்ப வருவாங்க. ஓகே 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 ஓகே. அடுத்தது யாருன்னு பாக்கலாம். ஐயோ, ஒரே அரிப்பா இருக்கு. ஐயோ, டாக்டர் போய் போறேன். டாக்டரே, டாக்டர் அம்மா இருக்காங்களா? டாக்டர் அம்மா இருக்காங்களா? டாக்டர் அம்மா இப்போ வருவாங்க, பதட்டப்படாதுங்கம்மா, இங்க வந்து உட்காருவாங்க. உட்காருங்க. ஒரே அரிப்பா இருக்கு. சீக்கிரம் டாக்டர் அம்மா வர சொல்லுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்க. ஐயோ, போங்க உட்காரணும். என்னம்மா பார்த்து உட்கார முடியாதா? கரெக்டா உட்காருங்க. ஒரே அரிப்பா இருக்கு, சீக்கிரம் டாக்டர் அம்மா வர சொல்லுங்க. டாக்டர் அம்மா இப்ப 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. சரிம்மா. அப்புறமா உங்க பேர் என்னம்மா? என் பேர் வந்து சொரி. என்னோட பிரச்சனை வந்து சுந்தரி. என்னம்மா இது புது பேரா இருக்கு, புது வியாதியா இருக்கு? கரெக்டா சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தோம். என்னோட பேர் வந்து சுந்தரி. என்னோட பிரச்சனை வந்து சொரி. ஓகே ஓகே. இருந்தாலும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்க, டாக்டர் இப்ப வருவாங்க. ஓகே ஓகே ஓகே, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. ஒரே அரிப்பா இருக்கு.
கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா, நீங்க இருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு வெறும் ஜெனரல் செக்அப் தான். ஓ, ஜெனரல் செக்கப்பா? சரி 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 சரி. ஐயோ, ஒரே அரிப்பா இருக்கு, சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, டாக்டர் வந்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா, வந்துருவாங்க. ஐயோ, அடிக்குதே அடிக்குதே கடிக்குதே, என்ன எனக்கு சொறி நின்னுட்டு, எனக்கு அரிப்பு நின்னுட்டு. என்ன என்ன ஏமா எழுந்தீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கம்மா. இல்ல, நான் போயிட்டாரேன். நல்லா சோதிச்சு பாருங்கம்மா, உட்காருங்க. டாக்டர் இப்ப வருவாங்க, உட்காருங்க கொஞ்ச நேரம். பார்த்தாச்சு. இல்ல உட்காருங்கம்மா, எல்லாரும் இப்படி எழுந்து போனா எப்படி? உட்காருங்க. இல்ல, நீங்க ஆற பேசிட்டு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். கடிக்குதே கடிக்குதே. ஏமா நீங்க சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர் எப்பமா வருவாங்க? டாக்டர் வந்துட்டே இருக்காங்கம்மா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரியா? கடிக்குதுமா, வர சொல்லுங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. டாக்டர் டாக்டர் கால் வலிக்குது. ஐயோ டாக்டர் 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 நீட்ட முடியல, மடக்க முடியல, நீட்ட முடியல. என்னம்மா நீட்ட முடியல, மடக்க முடியல? எழும்புங்க, இது என்னோட சீட். எழும்புங்க முதல்ல. கால் வலியா எழும்புங்க. உட்கார ஒரு சீட்டு தர மாட்டியாமா? ஐயோ சரி சரி, எழும்பி முதல்ல இதுல உட்காருங்க. நீட்ட முடியலம்மா, மடக்க முடியலம்மா. ஐயோ கால் வலிக்குது, கால் வலிக்குது. சரிம்மா சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன். ஓகே? நீட்ட முடியலம்மா, மடக்க முடியலம்மா. சரிம்மா சரிம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேரு கால் வலிக்குதம்மா, நீட்ட முடியலம்மா, மடக்க முடியலம்மா. அம்மா ஏமா, உங்க பேரு கேக்குறேன், பேரை கரெக்டா சொல்லுங்க கொஞ்சம். வசந்தி. வசந்தி. ஐயோ, ஓகே. நீட்ட அப்புறம் வயசு? வயசு ஒரு 20 22 ஓடுது. ஐயோ, ஆனா ஆளை பார்த்தா 20 25 வயசு போல தெரியலையே இங்க. கால் வலியில வந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு அவசியமா? ஐயோ சரி சரி, வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓகே? எதுக்குமா வந்து? நானு ஜெனரல் செக்அப் வண்டி வந்தேன். ஐயோ ஐயோ, வலிக்குதே வலிக்குதே, காலு வலிக்குதே, சுழியுதே, கடிக்குது, காலு வலிக்குது, இழுக்குது, நீட்ட முடியுது, மடக்க முடியுது, நீட்ட முடியுது, மடக்க முடியுது, கடிக்குது. என்னம்மா நீங்களும் எழுப்பிட்டீங்க? உட்காருங்க. சரியாயிடுச்சு. இங்க பாருங்க, நீட்ட முடியுது, மடக்க முடியுது, நீட்ட முடியுது. என்னம்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? உட்கார சொல்றேன்ல. அம்மா என்ன விட்டா நான் டான்ஸ் பாட்டு எல்லாமே ஆடிடுவேன். பாக்குறீங்களா? இது என்ன புதிய பிரச்சனையா இருக்கு? வரவங்க எல்லாரும் எழுப்பி போனா ஐயோ, என்னோட சேலரிக்கு என்ன செய்ய முடியும்? இருங்கம்மா கொஞ்ச நேரம். எனக்கு சரியாயிடுச்சுமா. அவங்களுக்கு தான் இப்ப டாக்டர் அவசியமா தேவைப்படுது. அவங்கள பாத்துக்கோங்க. நீங்க வேண்டாமா, எனக்கு சரியாயிடுச்சு. சரியா? நான் இப்ப ஒரு டான்ஸே பாடி இருப்பேன், ஆனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். தாவிதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். கால் வலிக்குதம்மா. அம்மா, டாக்டர் எப்ப வருவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்ப வருவாங்க. ஐயோ, வர எல்லாருமே இப்படி எழுப்பி போனா சரி, அட்லீஸ்ட் அடுத்தது வரவங்களாவது ஒரு பெரிய பல்கான நோயோட வரட்டும். போங்கம்மா. என்னம்மா அடுத்த ஆளை வந்து டிஸ்டர்ப் பண்ணது? இதுல வந்து உட்காருங்க. ஐயோ, அவசரத்துக்கு என்னோட மாஸ்கே எங்க? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு மாஸ்க்கும் காணாது. சும்மா இருங்கம்மா, வச்சுக்கோங்க உங்க மாஸ்க. சரிம்மா, அப்புறம் உங்க பேரு என்ன? என் பேர் மோனி. மோனி. வயசு? 25. ஓகே. எவ்வளவு நாளா இந்த இருமல் பிரச்சனை இருக்கு? ஒரு 2 days-ஆ இருக்கு. 2 days இருக்கு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, டாக்டர் இப்ப வருவாங்க. சரியா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஜெனரல் செக்அப். என்னம்மா நீங்களும் எழுதிட்டீங்க? உட்காருங்க. அது எப்படி சரியாகும்? நல்லா இருமி பாருங்க. எனக்கு சரியாயிடுச்சு sister. இருமி பாருங்கம்மா, நல்லா இருங்க. வராத இருமலே நீ வர வச்சிருவ போல. சரியானது திருப்ப திருப்ப வர வைக்கிற. இருங்கம்மா, இருங்க முதல்ல. இவங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஐயோ, இவங்களும் எழுதிட்டாங்களே. இந்தாங்க, இந்த மாஸ்க் நீங்க போட்டுக்கோங்க. டாக்டர் டாக்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போன் பண்ணி கேட்டுட்டேங்க.
ஹலோ டாக்டர், வர எவ்வளவு நேரம் ஆகும்? வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இது போல எழுப்பி போயிட்டே இருக்காங்க. இப்படி போனா நமக்கு ஒரு பேஷண்ட்ஸா இருக்காது. சீக்கிரமா வாங்க டாக்டர். ஐயோ ஐயோ, இழுக்குதே இழுக்குதே. சிஸ்டரே, டாக்டர் இருக்காங்களா? வாங்க 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 வாங்க, டாக்டர் வந்துட்டே இருக்காங்கம்மா. வாங்க வந்து வருவாங்கம்மா. சிஸ்டர், டாக்டர் எப்போ வருவாங்கம்மா? டாக்டர் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்கம்மா. வந்துட்டே இருக்காங்கம்மா. வந்துட்டே இருக்காங்கம்மா. அப்புறமா உங்க பேர் என்னம்மா? பா பா ரீ ரீ மா. என்னம்மா உங்கள்கிட்ட பேரு கேட்டா நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பேர் என்னன்னு சொல்லுங்க. பா ரீ மா லா. என் பேர் பரிமளாமா. ஓகே ஓகே, இந்த பரிமளாவுக்கா இத்தனை பாடு? ஓகே, வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது உண்டா உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தெரியலையாமா உனக்கு? என்னம்மா, ஹாஸ்பிட்டல் வந்தா கேக்குறதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. என்னம்மா எனக்கு இருக்குது? இப்ப வந்துருவாங்கம்மா டாக்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியாமா? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? ஜெனரல் என்னம்மா நீங்களும் எழுதிட்டீங்க, உங்களுக்கும் சரியாயிட்டா? ஆமாம்மா, சரியாயிட்டு. டாக்டர் தான் உனக்கு எத்தனை நேரம் கூப்பிடுறாரு. வருவாங்க வருவாங்க சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் வரலையே. ஐயோ, டாக்டர் வந்துட்டே இருக்காங்க. ஒருவேளை ஒரு 2 நிமிஷத்துல இப்ப வந்துருவாங்க. எனக்கு அவசியம் இல்லாமா, அவங்க அம்மாவுக்கு பார்த்து அனுப்புங்க. அவங்களுக்கு தான் அவசியமா இருக்கு. இல்லைங்கம்மா, இல்லைங்க. டாக்டர் இப்ப வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. என்ன வந்த எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, இப்ப டாக்டர் வந்து கேட்டா நானும் என்ன சொல்லுவேன்? அச்சச்சோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இப்ப பார்த்த நாடகத்தின்படி ஒருவேளை உலக பிரகாரமா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் போதும், அல்லனா நம்ம வந்து ஒரு இடத்திற்கு போகும் போதும் சரியான தற்காப்பு நடவடிக்கைகள் இல்லாம போகும் போதும் சீக்கிரமா உலகத்தின் நோய்கள் வந்து நம்மள வந்து ஆட்கொள்ளக்கூடியது வந்து சாத்தியமான காரியம். அது போலதான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம வந்து இயேசுபாவை தரித்து கொள்ளாத போது பிசாசின் கிரியைகளுக்கு வந்து நம்ம சீக்கிரமா நம்மள வந்து விட்டு கொடுக்க முடியும். நம்ம எபேசியர் 6:11 வசனத்தின்படி நாம் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் தரித்துக் கொள்வோம். ஆமென். சூப்பர் சிஸ்டர்ஸ், அவங்க ஸ்கெட் மூலமா ஒரு நல்ல
இதில் தான் இவரெல்லாம் தெரிய மாட்டாங்க. இதில் தான் இவரெல்லாம் தெரியும். தெரியுது. ஓகே. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do. The mountains are His, the rivers are His, the stars are His handiwork too. My God is so great, so strong and so mighty. There's nothing my God cannot do for you. ஓகே, சூப்பர், வண்டர்ஃபுல், நைஸ், சூப்பரா பண்ணாங்க. அப்படிதானே கிட்ஸ்? எல்லாருக்கும் திரும்ப ஒரு